हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम बैक टू अवर चैनल இந்த சம்மருக்கும் இஃப்தியாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி டேங்க் வந்து எப்படி நம்ம வீட்லயே செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 3 ஃப்ளேவர்ல கொண்டு வந்திருக்கேன். மேங்கோ ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், அதோட வந்து கிரேப்ஸ் ஃப்ளேவர். வாங்க டிலே பண்ணாம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதுல வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதோட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லா குளுக்கோஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து சிட்ரிக் ஆசிட், தட்ஸ் மீன் வந்து லெமன் சால்ட்டு, அது சேர்த்துக்கிறேன். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது வந்து இமில்ஷன், ஆரஞ்சு இமில்ஷன். இது வந்து இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் இதை ஃப்ளேவர் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஃப்ளேவர் தனியாக இருந்துச்சுன்னா இமில்ஷனில் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து கலர் அதிலேயே இருக்கும். நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா ஆரஞ்சு ஃப்ளேவர் சேர்த்துட்டு ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், டேங்க் வந்து பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் சூப்பராக வீட்டிலவே டேங்க் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஐஸ் க்யூப்ஸ் தேவை, உங்களுக்கு ஜில்லுன்னு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான டேங்க் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் ஆரஞ்சு ஃப்ளேவரில். இப்போ அடுத்து வந்து நான் மேங்கோ ஃப்ளேவர் ரெடி பண்ண போகிறேன். திருப்பியும் அதே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் லெமன் சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குளுக்கோஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து மேங்கோ இமல்ஷன். அதே மாதிரி தான் ஃப்ளேவர், உங்களுக்கு தனியாக ஃப்ளேவராக மேங்கோ எசன்ஸ் கிடச்சிச்சின்னா அதை சேர்த்துட்டு நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நல்லா ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இதுவும் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. எப்போ நம்மளுக்கு குடிக்கணும்னு தோணும்போது நம்ம நல்லா கலந்து குடிச்சிக்கலாம். இதை எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டேங்க்கு, மேங்கோ ஃப்ளேவர் டேங்கை நான் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து கிரேப் ஃப்ளேவரை வந்து ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரி ரெடி பண்ண மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிறேன். அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குளுக்கோஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கிரேப் எமல்ஷன், இதையும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவும் அது மாதிரி தான், ஃப்ளேவர் தனியாக கிடச்சிச்சின்னா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா ஆன்லைனில் கிடைக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அமேசானில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து அந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு, டேங்க் பவுடர். இதையும் நம்ம வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இதையும் நம்ம வந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கூல்ட்ரிங்காக ஒரு கிளாஸ் எடுத்துக்குவோம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டேங்க் பவுடர் கலந்துக்குவோம். நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி 1 கப் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான இந்த ஃப்ளேவரும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி. வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.